வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட ராதன் பண்டிட். இது புதுடெல்லியிலிருந்து. இன்றைய தேதி மார்ச் 23, 2026. எப்படி இருக்கும் எல்லா ராசிக்கும்? இன்றைக்கி திங்கக்கிழமை, பஞ்சம தேதி. என்டையர் டே ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, சந்திரன் உச்சம். இந்த பலன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, வெற்றி. ஆனால் அதிகமாக செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒண்டர்ஃபுல் டே. தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் எடுக்கிற முடிவுகளுக்கும் உடம்பு மனசும் நல்லாயிருக்கும். மிதுன் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் கவலை, பட் ஆனால் லைஃப் நல்லா போகுது. கடகராசி பொறுத்த வரைக்கும் தொழில் லாபம், திறமை, உடம்பு மனசும் நினைச்சதை அடையுது. அட்டகாசமான நாள், பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கவலைப்படுறீங்க, ஆனால் வாழ்க்கை அண்டர் கண்ட்ரோல். தொழில் வரலாம், நீங்கள் நல்ல இடத்துல போயிடலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் டே இன் யுவர் லைஃப். அறிவு, திறமை, தொழில் லாபம் லவ்லியாக இருக்குது. துளாராசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவலை, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, ஆனால் லைஃப் நல்லா போகுது. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட, குழந்தைகளோட மைல்டாக டிஸ்டர்பாக இருக்கலாம், ஆனால் தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் திறமைக்கும் நன்றாக இருக்குது. உங்களுக்கு தனுராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்குது. அருமையாக ஜெயிக்கிறீங்க. போட்டி, பொறாமை எல்லாம் விலகுது. ஒரு வாழ்க்கையை துவங்குற கூட வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகள் அழகாக எடுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் லாபத்துக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் மைல்டாக ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி நன்றாக இருக்குது. தொழில் லாபம் நல்லா இருக்குது, ஆனால் கவலைப்படலாம், கோவப்படலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடியல ஒண்டர்ஃபுல்லாக ஜெயிக்கிறீங்க. பெயர், புகழ், மரியாதை, தொழில் லாபம் மிக அருமையாக இருக்கிறவங்களே. இப்போ தத்துவத்துக்கு வரும். இந்த தத்துவம், வாழ்க்கை, இது சும்மா நாச்சுக்கு புரிதல் இல்லாமல் அதாவது இப்படி சொல்லுவாங்க, உங்கள் பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், பிரச்சனை நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை எப்படியே சரி பண்ணுறது சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி நெகட்டிவான எந்த வார்த்தையும் பேசவே கூடாது. நெகட்டிவான விஷயத்தை எதையும் நினைக்கவே கூடாது. எதை பேசலையோ, எதை நினைக்கலையோ அது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அப்போ தப்பை பேசாதீங்க, தப்பை நினைக்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நல்லது பேசுங்க, நல்லது நிலைங்க, அது மட்டும் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நன்றி மகனே.